அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு பிரச்சனை தான் ஞாபகம் வருது. நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்து ஏன் அதுக்கு முன்னாடி இருந்து கூட இந்த கச்சத்தீவு பிரச்சனை இருக்கு. பட் இன்னுமே பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் பாத்தீங்கன்னா யாருமே இன்னும் கொண்டு வரல. இந்த சின்ன தீவுல பாத்தீங்கன்னா மனிதர்கள் யாரும் பெரும்பாலும் வசிக்கிறது கிடையாது. ஆனா எலெக்ஷன் டைம்ல பாத்தீங்கன்னா இது ஒரு பயங்கரமான டாபிக்கா மாறுது. யாரு கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தை கொடுத்தது, எதுக்காக இலங்கைக்கு கொடுத்தாங்க? இன்னைக்கு நம்ம நாட்டு மீனவர்கள் சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனை இல்லை இதுவும் ஒண்ணு. ஒவ்வொரு தேர்தல் அப்பையும் பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க இதை பத்தி பேசுவாங்க. ஆனா தேர்தல் சமயத்துல மட்டும்தான் பேசுவாங்க. கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்தனால இந்தியாவுக்கு திரும்ப என்ன கிடைச்சிச்சு? இதுக்கு ஏன் இன்னும் ஒரு பெர்மனன்டான சொல்யூஷனை யாருமே என்ன கொண்டு வரல? வாங்க இன்னைக்கு வீடியோல நம்ம இதை பத்தி பார்த்தலாம். மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கச்சத்தீவு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில இருக்க ஒரு சின்ன ஐலாண்ட். ராமேஸ்வரத்துல இருந்து 33 கிலோமீட்டரும் தென்மேற்கு ஜாஃப்னாவில இருந்து 62 கிலோமீட்டரும் தூரம் கொண்டது. 285 ஏக்கர் கொண்ட இந்த குட்டி ஐலாண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சர்ச் தான் இருக்கு. பெரும்பாலும் மனிதர்கள் யாரும் இங்கே வசிக்கிறது இல்ல. 14ஆம் நூற்றாண்டுல எரிமலை வெடிப்புனால இந்த ஐலாண்ட் உருவானதா சொல்லப்படுது. 17ஆம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா ராம்நாடு மன்னர்களோட கட்டுப்பாட்டுல இந்த ஐலாண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு வந்த பிறகு 1921ல பிரிட்டிஷ் ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அதுல இந்த ஐலாண்ட் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. அப்ப ரெண்டு நாடுகளுமே பாத்தீங்கன்னா இது எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு கிளைம் பண்ணாங்க. பட் பிரிட்டிஷும் பாத்தீங்கன்னா இது யாருக்கு சொந்தம் அப்படின்னு அவங்க கடைசி வரைக்குமே சொல்லவே இல்லை. ரெண்டு நாடுகளுக்கும் சுதந்திரம் கிடைச்ச பிறகு 1974-76ல ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு. அதுலதான் பாத்தீங்கன்னா கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா எதுக்காக இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு தீவை இலங்கைக்கு கொடுக்கணும்? அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான், அமெரிக்கா, சைனா பாத்தீங்கன்னா இலங்கையோட நட்பை சம்பாதிக்க நினைச்சாங்க. ஏன்னா இங்க ஒரு பேஸ் அமைச்சாங்கன்னா அழகா இந்தியாவை அவங்களால மானிட்டர் பண்ண முடியும். பட் இந்த ஒப்பந்தம் போட்டு இலங்கையோட நட்பை சம்பாதிச்சாங்க இந்தியா. பட் இது வருங்காலத்துல தமிழ்நாடு மீனவர்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறும் அப்படின்னு அவங்க நினைக்கல. இலங்கையில உள்நாட்டு போர் நடக்கிற சமயத்துல அங்கே மீன் பிடிக்கிறதுக்கு தடை விதிக்கப்பட்டுச்சு. அவங்க இல்லாதனால அவங்களோட பகுதிகளில் தமிழ்நாடு மீனவர்கள் மீன் பிடிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த பாட்டம் ட்ரவுலிங்னு ஒரு மீன் பிடிக்கிற முறை இருக்கு. இதை யூஸ் பண்ணி மீன் பிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு எப்பவும் கிடைக்கிற மீன்களை விட பல மடங்கு அதிகமா மீன்கள் கிடைக்கும். பட் இது கம்ப்ளீட்டா சீ ஃப்ளோரை டேமேஜ் பண்ணும். கடல்வாழ் உயிரினங்களுக்கு இது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். இதனால இந்தியாவும் இலங்கையும் இந்த மீன் பிடிக்கிற முறையை தடை பண்ணாங்க. பட் இது எஃபெக்டிவா அப்ளை ஆகல. இலங்கையோட போர் முடிஞ்சு அவங்க நாட்டு மீனவர்கள் கடலுக்குள்ள வரும்போது அவங்களோட அட்வான்ஸா இருந்த தமிழக மீனவ படகுகளும் பாட்டம் ட்ரோலிங் மெத்தடும் அவங்கள பெரிய பாதிப்புக்கு ஏற்படுத்துச்சு. இப்பதான் இலங்கை நேவி உள்ள வராங்க. எல்லை தாண்டி கடந்ததா சொல்லி தமிழக மீனவர்களை அரெஸ்ட் பண்ணாங்க. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடந்த ஒப்பந்தத்துல கடல் எல்லைகள் வரையறுக்கப்பட்டுச்சு. ரெண்டு நாடுகளுக்கும் இடையில ஒரு கற்பனை கூடு வரையப்பட்டு எல்லைகள் பிரிக்கப்பட்டுச்சு. அதான் எல்லையை பிரிச்சாச்சுல. அப்புறம் இதுக்காண்டி நம்ம நாட்டு மீனவர்கள் எல்லையை கடந்து போய் மீன் பிடிக்கிறாங்க. காலம் காலமா ஒரு இடத்துல ஒருத்தவங்க மீன் பிடிக்கும் போது இனிமே நீங்க இங்க மீன் பிடிக்க முடியாது, அது இனிமே வேற நாட்டுக்கு சொந்தம். எப்பவும் பிடிக்கிற மீன்களை விட அவங்களுக்கு ரொம்பவே கம்மியான அளவுல தான் மீன்கள் கிடைச்சிச்சு. வெறும் கையோட அவங்களால கரைக்கு திரும்பவும் முடியாது. இப்போ அவங்க கிட்ட இருந்த ஒரே ஆப்ஷன் இதுதான். பட் இதுக்காக கவர்மெண்ட் மீனவர்களுக்கு நிவாரண நிதி கொடுக்குறாங்க. பட் இதுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் ஒன்று வேணும்ல. இதுக்கு தீர்வு தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அதிகமா மீன் கிடைக்கிற இந்த ஃபிஷிங் ஜோன்ஸ் ரெண்டு நாட்டு மீனவர்களும் ஷேர் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டு நாட்டு மீனவர்களாலையும் வெறும் கையோட கரைக்கு திரும்ப முடியாது. அதே மாதிரி பாட்டம் ட்ரவுலிங் மெத்தடுக்கு பதிலாக அவங்களுக்கு டீப் சி ஃபிஷிங் மெத்தட்ஸ் கற்றுக் கொடுக்கலாம். அதே மாதிரி ரெண்டு நாடு நேவியுமே சேர்ந்துமே பேட்ரோல் பண்ணலாம். இல்லீகலா தாண்டதை முன்கூட்டியே அவங்க தடுக்கலாம். இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி, கவர்மெண்ட் சப்போர்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணி பெர்மனன்டான சொல்யூஷன்ஸ் நம்ம நிறையவே கொண்டு வரலாம். ஆனா இதெல்லாம் விட்டுட்டு அவங்க பிரச்சனையோட ஆரம்பத்துக்கு தான் போறாங்க. கச்சத்தீவை யாரு தாரை வார்த்தை கொடுத்தது, எதுக்காக கொடுத்தாங்க, ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்களே தவிர இன்ன வரைக்கும் ஒரு பெர்மனன்டான சொல்யூஷன் யாருமே இன்னும் கொண்டு வரல. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.